வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம நன்னாரி சிரப்பை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஜூஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நன்னாரி நொங்கு சர்பத். இதுக்கு ஒரு 7-8 நொங்கு நல்லா இலை நொங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சிருங்க. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கை வச்சு மசிச்சாலும் சரி, பட் நல்லா மசிச்சிருங்க. இதை மிக்சியில் போட வேண்டாம், மிக்சியில் போட்டால் கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இதோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கோங்க. இதை குடிக்கும்போது நொங்கு வாயில் தட்டுப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இதோட ஒரு 2-3 ஐஸ் கியூபையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோ நம்மளோட நன்னாரி நொங்கு சர்பத் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நன்னாரி சோடா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே 1 டம்ளர் செய்ய போகிறேன். 1 டம்ளருக்கு 1/2 லெமனோட ஜூஸ் வேணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப். இதோட சோடா ஊற்றி டம்ளரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கிலாம் விட்டுறாதீங்க, ஊற்றும் போதே அது நல்லாவே கலந்துக்கும். கலக்குனிங்கன்னா பாதி கேஸ் போயிடும், அதுக்காக தான். இதை அப்படியே எடுத்து உடனே குடிங்க, நல்லா சுருன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோ நன்னாரி சோடா ரெடி. அடுத்ததான் நம்ம நன்னாரி பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குங்குமப்பூவோட ஃப்ளேவர் இந்த பாலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நம்ம ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நான் இங்கே 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப், ஊற வச்ச குங்குமப்பூ தண்ணி 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன். இதை நல்லா கலந்து விடுங்க. சர்வ் பண்ணும்போது ஒரு 2-3 ஐஸ் கியூப் போட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட நன்னாரி பால் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நன்னாரி இளநீர் சர்பத். இந்த சர்பத்துக்கு நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறதில்ல, முழுக்க இளநீர்லே செய்ய போகிறோம். ஒரு 2 கப் அளவுக்கு இளநீர் எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒரு பெரிய இளநீர்லேருந்து கிடைச்ச தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணுறேன். இது அந்த இளநியோட வழுக்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதோட ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் சேருங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் இப்படியே குடிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சிங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட இளநீர் நன்னாரி சர்பத்தும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.